விஜயா விடுற மாரி தெரியல. என் பையன் எவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான்னு சொல்றேன். நீங்க சிம்பிளா வந்து அவன் ஃபோர்ஜரி பண்றான் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஒரு சாதாரண போலீஸ். என் பையன் எவ்வளோ படிச்சிருக்கான்னு தெரியுமான்னு மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ வந்து போலீஸுக்கு வந்து செம்ம கோவம் வந்துருச்சு. சொல்றாரு, "நீங்க வெளியில போறீங்களா? இல்ல அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்களையும் தூக்கி உள்ள போடவா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அப்போ உடனே வந்து வக்கீல் வந்து சொல்றாங்க, "இவங்கள ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? வெளியில வாங்க." அப்படின்ற மாரி வெளியில கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு அவங்க வந்து சொல்றாங்க, "இவங்கள இந்த மாதிரி இடத்துக்குலாம் இனிமே கூட்டு வராதீங்க. ஆல்ரெடி வந்து கோர்ட்லயும் வந்து தேவையில்லாம பேசி, அங்க வந்து ஒழுங்கா நடக்கிற இந்த கேஸ வந்து குழப்புனதே இவங்க தான். இப்போ வந்து பார்த்தோம் அப்டின்னா, இங்கேயே வந்து எல்லாத்தையும் சொதப்ப பார்க்குறாங்க. இவங்கள கொஞ்ச நாளைக்கு வீட்லயே வச்சுருங்க. வெளிய விடாதீங்க அப்டின்ற மாதிரி வக்கீல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா மனோஜ்ன்னு சொல்லி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. முத்து வந்து சொல்றாரு, "அம்மா நீங்க இங்க வந்தீங்க. வீட்டுக்கு போங்க" அப்டின்ற மாதிரி விஜயா வந்து வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்போ வந்து வக்கீல் வந்து சொல்றாங்க, "கொஞ்சம் இருங்க. இப்போ வந்து கமிஷனர் வந்துட்டாரு. அவர எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்" அப்டின்ற மாதிரி உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு பேசிட்டு வந்து சொல்றாங்க, "இப்ப மனோஜ வந்து வெளியில எடுக்கணும் அப்டின்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்கு" அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து முத்து வந்து கேட்கிறாரு, "என்ன வழின்னு சொல்லுங்க. கண்டிப்பா அத பண்ணிறலாம்" அப்டின்ற மாரி சொல்றாரு. அப்ப வக்கீல் வந்து சொல்றாங்க, "இல்ல இவருக்கு எதிரா வந்து கேஸ் போட்ட அந்த ஃபைனான்சர் வந்து இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்குனார் அப்டின்னா, மனோஜ் வந்து எந்தவித கேஸுமே இல்லாம வெளிய வந்துரலாம். ஆனா அத வந்து செய்ய முடியுமான்னு தெரியல. அவர் வந்து வாபஸ் வாங்குவாரான்னு தெரியல" அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து முத்து வந்து யோசிக்கிறாரு. அவன எப்படி வாபஸ் வாங்க வைக்கிறது அப்டின்ற மாரி யோசிக்கிறாரு. அப்ப உடனே வந்து மீனா சொல்றாங்க, "இங்க பேசிட்டு இருந்து யூஸே இல்ல. வாங்க நேரா போய் ஃபைனான்சர்ட்ட வந்து இத பத்தி பேசுவோம்" அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்டின்ற மாதிரி முத்து வந்து போறாரு. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "ஒரே ஒரு விஷயம் அங்க வந்து நீங்க கோவப்படக்கூடாது. அவன் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவான். அதனால கோவப்பட வேணாம். அமைதியா கேட்போம்" அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, "அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். வா போய் பேசலாம்" அப்டின்ற மாரி போறாங்க. அங்க போயிட்டு ஃபைனான்சியர வந்து மீட் பண்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, "என்ன அடுத்த செட் பணத்த கொண்டு வந்துட்டீங்களா?" அப்டின்ற மாரி கேட்கிறாரு. "எங்க?" அப்டின்ற மாரி சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு, "அன்னைக்கு முடிஞ்சா கேஸ் போட்டுருக்கலாம். ஆனா நான் போடல" அப்டின்ற மாதிரி பெரிய பெருந்தன்மையாலாம் பேசினேன். இப்ப வந்து கேஸ் போட்டுருக்க. எதுக்கு இந்த எச்ச புத்தி அப்டின்ற மாரி கேட்கிறாரு முத்து. அப்ப உடனே வந்து அவர் வந்து சொல்றாரு, "இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. இது சிந்தாமணி மேடம் சொன்னாங்க. அதனால பண்ணேன்" அப்டின்ற மாரி சொல்றாரு. இதுல ஒரு விஷயம் மட்டும் புரியல. சீரியல வந்து ஒழுங்கா பார்த்தவங்க மட்டும் சொல்லுங்க. எதுக்காக இந்த ஃபைனான்சியர் வந்து சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்டின்ற ஒரு விளக்கம் எதுவும் தெரிஞ்சிருந்துச்சு அப்டின்னா, ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இவங்க 2 பேரும் அதாவது சிந்தாமணிய விட அந்த ஃபைனான்சியர் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்க ஒரு ஆள் மாரி தான் தெரியுது. அப்படி இருக்க நேரம் சிந்தாமணியிடம் ஒரு அடியாள் மாதிரி நடந்துக்கிறாரே, என்ன காரணம்? சிந்தாமணி என்ன சொன்னாலும் பண்றாரு. என்ன காரணமா இருக்கும் அப்படின்றது தெரியல. ஒருவேளை சீரியல வந்து கொஞ்சம் விடாம பார்த்தவங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அது என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப வந்து முத்து கேட்கிறாரு, "அந்த சிந்தாமணி சொன்னதெல்லாம் கேட்டு செஞ்சுட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி கோவத்துல வந்து மீனா கிட்ட வந்து சொல்றாரு. "இவன்கிட்ட பேசி யூஸே இல்ல. வா போலாம்" அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்றாரு. அப்ப 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போக அங்க விஜயா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அண்ணாமலை வந்து "அழுறத நிறுத்து" அப்படின்ற மாரி விஜயா வந்து திட்டிட்டு இருக்காரு. அப்ப உடனே அந்த டைம் பார்த்து மீனாவும், முத்துவும் உள்ள வராங்க. உள்ள வந்தோனே அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "இவ காலையில ஸ்டேஷனுக்கு போறேன்னு அடம்பிடிச்சு போயிட்டு வந்தா. அதுக்கு பிறகு எதுவுமே பேசுறால்ல, உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. பின்ன அங்க போயிட்டு சும்மா இருக்காம அவன் படிச்சவன்னு சொல்லி போலீஸ வந்து மட்டம் தட்டி பேசினா அவங்களுக்கு கோவம் வருமா? வராதா? நல்ல வேளை இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா இவங்களையும் தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்து. உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "போட்டுருக்கலாமே! போட்டிருந்தா அப்பயாவது திருந்திருப்பா இவ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அண்ணாமலை வந்து சொல்றாரு, "முத்து நமக்கு இப்ப முக்கியம் இந்த கடன்ல இருந்து வெளிய வர்றது மட்டும் தான். அத மட்டும் பார்க்கலாம். இவன இப்ப வெளியில எடுத்து யூஸே இல்ல. இப்ப பாரு நீ வந்து இது உன்னோட கடன் அப்படின்ற மாதிரி நீயும் மீனாவும் வந்து அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ரவிக்கும் சம்மதம் கிடையாது. அவனும் வந்து அவன் தரப்புல இருந்து பணத்த குடுத்திருக்கான். ஸ்ருதியும் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்றா. ஆனா இவன் உண்மையா கடன்பட்ட இவன் வந்து இந்த கடன அடைக்கிறதுக்கு ஏதாவது வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தானா? எதுவுமே கிடையாது. அன்னைக்கு உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி. இப்படி இருக்க ஒருத்தன் இருந்து என்ன செய்ய? கொஞ்ச நாளைக்கு ஜெயில்ல உட்கார்ந்து களி தின்னான் அப்படின்னா, அவனுக்கு தெரிய வரும். நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு தெரிய வரும். அதுக்கு பிறகு அவங்களா பார்த்து ரிலீஸ் பண்ணா வரட்டும். இப்போதைக்கு அவன் இந்த வீட்ல வேணாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கோவத்துல வந்து திட்டிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "அப்பா கோவத்துல வந்து வார்த்தைய விடாதீங்கப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இல்ல. நான் வந்து எவ்வளோ பொறுமையா இருந்து பார்த்துட்டேன். என் மொத்த உழைப்பையுமே சுரண்டிட்டு போனா, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, உன் உழைப்பு, ரவி உழைப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரோட உழைப்பையும் வந்து மறுபடியும் சுரண்டிட்டு இருக்கான். படிச்சான்னு சொன்னாங்க. இவன்லாம் படிச்சானா இல்லையான்னே தெரியல. பயங்கர மோசமா நடந்துக்கிறான்" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அப்படியே கோவப்பட்டுட்டு இருக்காரு. முத்து வந்து சொல்றாரு, "அப்பா அமைதியா இருங்கப்பா. நீங்க வந்து இவன நெனச்சு ஏதாவது பேசி உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகி ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஆயிற போகுது. நீங்க அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லி அண்ணாமலைய வந்து சமாதானப்படுத்துறாரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து கேட்கறாங்க, "அந்த ஃபைனான்சியர பார்க்க போனீங்களே என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உன் விஷயம் அப்படின்னோன அவங்க கிட்ட வந்து நல்லா நார்மலா பேசு. இல்ல அப்படின்னா ஒண்ணும் எரிஞ்சு விழு என்ன அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து அந்த பக்கம் கத்துறாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "அம்மா பத்தி தெரியும் தானேப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு, "ஃபைனான்சியர பார்க்க போனேன். அங்க வந்து அவர் கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன். வாபஸ் வாங்கணும் அப்படின்னா இன்னொரு ஆள் வாபஸ் வாங்க சொல்லணும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "யார்?" அப்படின்னு கேட்டதுக்கு, "எல்லாம் வேற யாரும் கிடையாது. உங்க ஃப்ரெண்ட் தான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சிந்தாமணியா?" அப்படின்ற
மாரி விஜயா வந்து கேட்குறாங்க. அந்த பக்கம் அண்ணாமலை வந்து, "ஆமா, அந்த பொம்பளையா தான் இருக்கும். அதுதான் அன்னைக்கு அந்த ஃபைனான்சியர வந்து இங்க கூட்டு வந்துச்சு. அதுதான் எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு இருக்கு. என்னத்துக்காக இந்த வேல பாக்குது அப்படின்னு தெரியல. உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன் கூடவே சுத்திட்டு, இப்ப பாரு எவ்வளவு வேல பாத்துட்டு இருக்கு அந்த பொம்பள" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கோவப்படுறாரு. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "எனக்கும் அதுதான் மாமா புரியல. எதுக்காக அத்தை கூட இவ்வளவு குளோஸா பழகிட்டு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. என் மேல கோவம் இருக்கலாம், இவர் மேல கோவம் இருக்கலாம். நம்ம 2 பேரையும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அத விட்டுட்டு அத்தையும் சேர்த்து பழி வாங்குறாங்களே, என்ன அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. விஜயா வந்து சொல்றாங்க, "ஆமா, உங்க 2 பேர் மேல இருக்க கோவத்துல தான் என்னையும் சேர்த்து பழி வாங்குறா அவ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "நான் வந்து நெறைய வாட்டி சொல்ட்டேன். அடிக்கடி அடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த விஷயத்துல வந்து மூக்க நுழைச்சு தேவையில்லாம பேசி அடி வாங்கிக்காத. வாய மூடிட்டு இரு" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து விஜயா வந்து அடக்குறாரு. விஜயாவுக்கும் வேற வழி இல்ல. அப்படியே வாய மூடிட்டு இருக்காங்க. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "இப்ப வந்து அந்த சிந்தாமணி கிட்ட தான் போய் பேசணும். போய் பேசி அவள தான் இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்க சொல்லணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. சிந்தாமணி கிட்ட நான் வந்து பேசுறேன். நான் சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. "கிழிப்பா அவ" அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து அண்ணாமலை வந்து கோவப்படுறாரு. விஜயா அப்படியே வந்து வாய மூடிடுறாங்க. அப்போ உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு" அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க. "என்ன ஐடியா?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, சிந்தாமணிக்கு எதிரா நெறைய பூ கட்டுறவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஏரியால நெறைய பேர் அவங்களால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அநியாயத்துக்கு வட்டி, அது மட்டும் இல்லாம கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம்னு சொல்லி நெறைய பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க எல்லார்ட்டயும் சொல்லி சிந்தாமணிக்கு எதிரா கேஸ் எழுதி வாங்கலாம். எழுதி வாங்கிட்டு சிந்தாமணிட்ட வந்து அத வச்சு மிரட்டலாம். அந்த கேஸ போட்டோம் அப்டின்னா, ஆயுசுக்கு உள்ள இருக்க வேண்டி வரும். அதனால மனோஜ் மேல போட்ட அந்த கேஸ வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்டின்ற மாரி கேட்கலாம். அதிகமா சிந்தாமணி வந்து இதுக்கு மசிய வாய்ப்பு இருக்கு அப்டின்ற மாதிரி முத்துக்கிட்ட வந்து சொல்றாரு. சூப்பர் ஐடியா மீனா, அதே பண்ணுவோம் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு முத்து. அப்ப உடனே வந்து, "அப்ப நீங்க இருங்க, நான் போய் இத பார்த்துட்டு வரேன்" அப்டின்ற மாதிரி மீனா கூட அப்டியே கிளம்பி போறாரு முத்து. அங்க போயிட்டு இதே மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. நெறைய பேர் வந்து சிந்தாமணிக்கு எதிரா கேஸ் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபுல்லா சிந்தாமணிக்கு எதிரா கம்ப்ளைண்ட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அப்ப வந்து முழு டீட்டெயிலையும் வந்து மீனா வந்து கலெக்ட் பண்ணிறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு சொல்றாங்க, "இத வந்து நான் சிந்தாமணி கிட்ட போய் காட்டி கொஞ்சம் மிரட்டி பார்ப்போம். ஒருவேள கேஸ வந்து வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க, "நீங்க ஒரு வேல பண்ணுங்க. நான் அங்க போயிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா சிந்தாமணி ஏதாவது வாய் விடுவா. அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து அத வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து முத்து சரி அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே நேரா வந்து போறாங்க. போய் சிந்தாமணிட்ட வந்து சொல்றாங்க, "இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்க போறியா? இல்லையா?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சிந்தாமணி உடனே வந்து சொல்றாங்க, "என்ன பூக்கட சங்க தலைவி ஆயிட்டா? ஏதோ பெரிய தலைவின்னு நெனைப்பேன் உனக்கு. இங்க வந்து அராஜகம் பண்ற" அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. மீனா சொல்றாங்க, "பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். என்ன பழி வாங்காம வீட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு இருக்க. எதுக்கு இந்த வேல பார்த்துட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "எது உனக்கும் எனக்கும் பிரச்சனையா? உன்னையெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே மதிச்சது கிடையாது. எனக்கு வந்து இப்ப நீ இருக்க உன் மாமியார் வீடு இருக்குல்ல, அந்த வீடு எனக்கு வேணும். நல்ல ஒரு விசாலமான வீடு. அந்த வீடு என் கைக்கு வரதுக்கான வேலைய தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது தெரியாம நான் வந்து உன்ன பழி வாங்குறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க" அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே கடுப்பான மீனா வந்து சொல்றாங்க, "என் கையில ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ட கொண்டு போய் குடுத்தேன் அப்படின்னா, நீ ஆயுசுக்கும் வெளிய வர முடியாது. அது மட்டும் இல்லாம உன் கனவுல கூட இதெல்லாம் நடக்காது. ஒரு செங்கல கூட அந்த வீட்ல இருந்து உன்னால அகற்ற முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படி என்ன நீ வச்சிருக்க?" அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து எகத்தாளமா கேட்கறாங்க. வேற எதுவும் கிடையாது. உன்னால பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து உனக்கு எதிரா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலையும் வந்து குடுத்திருக்காங்க. எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு எதிரா வந்து நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க, ஒவ்வொரு கேஸுக்கும் வந்து 1 வருஷம், 2 வருஷம்னு சொல்லி ஆயுசுக்கு உள்ள இருக்க வேண்டி வரும். இப்ப என்ன நீ வந்து அந்த கேஸ வாபஸ் வாங்குறியா? இல்ல நான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுக்கவா? அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேட்கறாங்க. இத கேட்டோனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க சிந்தாமணி. அப்படியே வந்து சொல்றாங்க, "என்ன பூச்சாண்டி காட்டுறியா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "பூச்சாண்டி எல்லாம் இல்ல. இந்த டாக்குமெண்ட் இருக்கு. வேணும்னா ஒண்ண எக்ஸாம்பிளுக்கு படிச்சு பார்க்கிறியா?" அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில வந்து குடுக்குறாங்க. அத பார்த்தோனே சிந்தாமணிக்கு பயங்கர ஷாக்கு. அப்ப உடனே வந்து சொல்றாங்க, "நீ கிளம்பு, நான் வாபஸ் வாங்குறேன்" அப்படின்ற மாதிரி பதட்டத்துல வந்து சொல்றாங்க. அப்படியே வந்து மீனா வந்து வெளியில வராங்க. வெளிய வர்ற நேரம் முத்து வந்து கேட்கிறாரு, "சூப்பர் ஐடியா. இத வந்து வீடியோவும் எடுத்து வச்சுட்டோம். இத வந்து நான் இன்னொரு ஆள்ட்ட காட்டணுமே" அப்படின்ற மாரி சொல்றாரு. "யாருக்கு?" அப்படின்னா, "இல்ல நம்ம அம்மா கிட்ட தான் போட்டு காட்டுவோம். சிந்தாமணின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. அது மட்டும் இல்லாம உன் மேல இருக்க கோவத்துல தான் நம்ம குடும்பத்த பழி வாங்குறாங்க" அப்படின்லாம் சொன்னாங்களே. இப்ப இவளோட பிளான் என்ன அப்படின்றத அவளே சொல்ட்டா. இத கொண்டு போய் காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நேரா போய் விஜயாட்ட வந்து அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க. விஜயா பார்த்தோனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இந்த வீட்டுக்காக தான் சிந்தாமணி என்கிட்ட வந்து இத்தன நாளா வந்து அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா பழகியிருக்காளா? இது தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி கோவத்துல நேரா சிந்தாமணி கிட்ட போறாங்க. சிந்தாமணி கிட்ட போய் "இப்படியெல்லாம் பண்ணியா நீ?" அப்படின்ற மாதிரி சிந்தாமணி பேசின எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. சிந்தாமணி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்ன ஒண்ணுக்குமே வழி இல்லாத உன் பின்னாடி மாஸ்டர்ன்னு சொல்லி கேட்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு அடியாள் மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீடு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஜயாக்கு அப்படி கோவம் வந்து அப்படியே கோவத்துல வந்து சிந்தாமணி கழுத்த பிடிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸை பற்றி
பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.